முரண்டு பிடித்தால் காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்ட 25 வேறு 3 கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு பிரித்துக் கொடுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் தொடர தொகுதிகளை அதிகப்படுத்தி தர வேண்டும், 3 அமைச்சர் பதவியும் தர வேண்டும் என போர்க்கொடி பிடித்த காங்கிரஸ் கட்சிக்கு கல்தா கொடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும், மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் திமுக முனைப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லிம் லீக், கொங்கு மக்கள் கட்சி என பல கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. இந்த கூட்டணியில் கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல 18 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றியும் பெற்றிருந்தார்கள். இந்த நிலையில தங்களுக்கு தற்போது 35 தொகுதிகளுக்கு மேல் ஒதுக்க வேண்டும், அத்தோடு தொழில்வளத்துறை அமைச்சர் பதவி, நீர்வளத்துறை அமைச்சர் பதவி உள்ளிட்ட 3 பதவிகளை தங்களுக்கு வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி போர்க்கொடி பிடிச்சிருக்காங்க. இதற்கு சம்மதம் தெரிவிக்காத நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவ காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்து வருகிறது. அதேவேளை காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கைகளை ஏற்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுத்து வருகிறார். கிட்டத்தட்ட 7 தேர்தல்களில் போட்டியிட்டாலும் ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற்றதில்லை. இருந்த போதிலும் இவருக்கு பின்னால் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. கடந்த தேர்தல் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த ஜான் பாண்டியன் தற்போது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது குறித்த தகவலை திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜா கண்ணப்பன் தெரிவிச்சிருந்தார். ராமநாதபுரம் மாவட்ட திமுக செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் பணிக்குழு தலைவரும் வனத்துறை மற்றும் கதர் கிராம தொழில்துறை அமைச்சருமான ராஜா கண்ணப்பன் பேசும்போது, நமது கூட்டணிக்குள் ராமதாஸ் வந்து கொண்டிருக்கிறார், ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அதேபோல்தான் ஜான் பாண்டியனிடமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆகையால் ஜான் பாண்டியன் நமது கட்சியில் இணைகிறார், எனவே கூட்டணி கட்சி வேட்பாளர்களை முதலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என ராஜா கண்ணப்பன் பேசியதன் மூலம் மருத்துவர் ராமதாசும் ஜான் பாண்டியனும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவது வெட்ட வெளிச்சமாக்கி கொண்டிருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வருவதற்கு முன் உடன்பாட்டுக்கு ஒத்து வந்தால் காங்கிரஸ் மீண்டும் திமுகவுடன் கூட்டணி சேரும், இல்லாவிட்டால் தாவேக கூட்டணிக்கு தாவுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னாடி ஜான் பாண்டியன் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி சேரும் முடிவில் இருந்தார். ஆனால் திடீரென்று தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஜான் பாண்டியன் திமுகவில் இணையும் பட்சத்தில் அவருக்கு திருநெல்வேலி அல்லது தென்காசி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்கி தரப்படும் என தெரிகிறது. அதே போல மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அமைந்தால் அந்த கட்சியை சேர்ந்த ஜி.கே. மணி, அருள் எம்எல்ஏ, காந்தி ஆகியோருக்கு தொகுதிகள் தரப்படும் என கூறப்படுகிறது. மொத்தமாக 15 தொகுதிகள் பாமகவிற்கு ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது.